உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். மேற்கூறப்பட்ட வாசகங்களை கூர்ந்து படித்து அவை வெளிப்படுத்தும் உள்ளார்ந்த உண்மைகளை நடைமுறைப்படுத்துவதுதான் மற்றவர்களுடன் இணக்கமான உறவுகளை ஏற்படுத்துவதற்கான வழி. தீர்ப்பளிப்பது என்பதற்கு சிந்திப்பது என்று பொருள். மற்றவர்களை பற்றி நீங்கள் கொண்டிருக்கும் எண்ணம் உங்களுடைய எண்ணம். ஏனெனில் நீங்கள் தான் அதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் எண்ணங்கள் படைப்பு திறன் மிக்கவை. எனவே அடுத்தவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ சிந்திக்கிறீர்களோ அதை உண்மையிலேயே உங்கள் சொந்த அனுபவத்தில் உருவாக்குகிறீர்கள். அடுத்தவருக்கு நீங்கள் எந்த விதமான தூண்டுதலை வழங்குகிறீர்களோ அதை நீங்கள் உங்களுக்கும் கொடுத்து கொள்கிறீர்கள். ஏனெனில் உங்கள் மனம்தான் படைப்பு தளம். அதனால்தான் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் என்று கூறப்பட்டது. அதாவது தரங்களையும் விதிமுறைகளையும் நீங்கள் பிறருக்கு விதிக்கும் போது அந்த தரங்களையும் விதிமுறைகளையும் நீங்கள் உங்கள் ஆழ் மனதில் உருவாக்குகிறீர்கள். பிறகு உங்களுக்கும் அவை பொருந்தி விடுகின்றன. நீங்கள் இந்த விதியை அறிந்து கொண்டு ஆழ்மனம் எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டால் மற்றவர்களை குறித்து சிந்திப்பதிலும் உணர்வதிலும் செயல்படுவதிலும் கவனமாக இருப்பீர்கள். ஏனெனில் அவ்வாறு சிந்தித்து உணர்ந்து செயல்படும் போது சரியான நடவடிக்கையும் உணர்வும் எண்ணமும் அடங்கிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக் கொள்கிறீர்கள். வாழ்க வளமுடன்.